நல்ல காரசாரமாக இட்லி தோசைக்கு மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, 1 கிலோ மட்டனை போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், அளவான கல்லுப்புங்க. உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சுங்க. கொஞ்ச நேரம் கறி வேகட்டுங்க நல்லா. அதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 கிலோ பெரிய வெங்காயம், 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 4 தக்காளி பழம், 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. நல்லா வதக்கிக்கணுங்க. 1/4 மூடி தேங்காய் போட்டுடலாம். நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டில் நல்லா கறி வதங்கிருச்சுங்க. இதோட சீக்ரெட் என்னன்னா நம்ம ராதுஸோட கறித்தூளுங்க. இது புது ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சி ரெடியாக இருக்கு. நம்பர் கொடுக்குற நீங்களும் வாங்கிக்கோங்க. ராதுஸோட கறித்தூளை 5 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம ராதுஸோட கறித்தூளுங்க சைவ அசைவத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அரைச்ச விழுதுகளை ஊற்றிக்கலாம். அளவான தண்ணி ஊற்றிக்கலாங்க. நம்ம மட்டன் குழம்பு டேஸ்ட் பார்த்துடலாங்க. எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு. 3 விசில் குட்டு எடுத்துடலாங்க. சுவையான மட்டன் குழம்பு ரெடிங்க. மேலால கொத்தமல்லி தழை தூவி விட்டுறலாம்.